जय जय राम। श्री राम जय राम, 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 जय जय राम। जय श्री राम। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मताभ्याम् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मान् परमभागवतान् स्मरामि। कविः हरिः अन्तरिक्षः प्रबुद्धः पिप्पलायनः आविर्होत्रोऽथ द्रुमिलः चमसः करभाजनः। याहि वेगलेथो रथोर ब्रह्मा विष्णु महेश्वर आदिकरुणी दिगंबर विदेहादिक शुकवामदेव मुक्तजाले ये रहे अवघे बुडाले या वचना विश्वासले ते पड़त मूर्ख। तरी वेद कैसे बोलिला तो काये तुम्ही मिथ्या केला ऐको न वक्ता देता जाला प्रत्योत्तर। वेद बोलिला पूर्व पक्ष मूर्ख तेथेची लावी लक्ष। साधू आणि वित्पन्न दक्ष तयास हे न माने। तथापि हे जरी मानले तरी वेद सामर्थ्य बुडाले। वेदाचेने उद्धरिले नवचे कोणा। वेदा आंगी सामर्थ्य नसे तरी या वेदास कोण पुसे। म्हणूनी वेदी सामर्थ्य असे जन उधरावया। वेदाक्षर घडे ज्यासी तो बोलिजे पुण्यरासी। म्हणोनी वेदी सामर्थ्यासी काय उणे। जय श्री राम। जय श्री राम। ஒரு சத்குருநாத்தாளுக்கு பண்ண வேண்டிய பல வேலைகள் தன்கிட்ட வரக்கூடிய சிஷ்யனுக்கு அவனுக்கு இதுவரையிலும் அவன் புத்திக்கு தென்படாத ஞானத்தை பிரதானம் பண்றது அப்படிங்கிறது ஒரு வேலை அவருக்கு. அந்த ஞானத்தை பத்தி ஞானத்தை சேர்ந்த விஷயத்தை சொல்றதையும் சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த வேலை ஆரம்பிக்கும் அவருக்கு. அது என்னன்னா, இவர் எந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாரோ அந்த பாடத்தை அவனை சரியா புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம வேலை, பாடத்தை சொல்லித்தரது குருநாதனுடைய வேலை. நம்மளுக்காக அவர் புரிஞ்சுக்க முடியாதே, நம்மளுக்காக நாமே தானே புரிஞ்சுக்கணும். அங்கதான் வம்பே. நம்மளுக்கு நாமே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு நாமே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, நம்மளுடைய அபிப்பிராயங்கள் ஆளாளுக்கு அவாவாளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வெவ்வேறு. அப்ப அவாவாளுக்கு தெரிஞ்சபடி புரிஞ்சுக்கிறா. அப்படி புரிஞ்சுட்டாலேன்னா அவளை சத்குருநாத்தால் விட்டுவிடவும் முடியாது. அதனாலதான் கூடவே இருக்கார். ஒன்னா அந்த சிஷ்யன் தெரிஞ்சின்ற விஷயத்துல எது புரியலையோ, எது சரியா புரியலையோ அதை கேள்வியை கேட்டு சத்குருநாத்தால் கிட்ட தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சத்குருநாத்தால் தானே கவனிச்சு அவனை திருத்தணும். இது ரெண்டுமே நடக்கணுமானால் ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று, அந்த சிஷ்யன் இடத்துல அனுசந்தானம் இருக்கணும், சாதனை இருக்கணும், அனுசந்தானமும் இருக்கணும். ஒரு பாடத்தை கத்துண்டத்தோட விட்டவனா இருக்கிறவன் சிஷ்யனா இருக்க முடியாது.
கத்துண்ட விஷயத்தை அனுசந்தானம் பண்ணணும். கத்துண்ட விஷயத்தை அவன் அனுசந்தானம் எப்போ பண்ணுவான் அப்படின்னா, எந்த விஷயத்தை குரு பிரதானம் பண்ணினாரோ அந்த விஷயத்துல அவனுக்கு விருப்பம் இருக்கணும். அப்பதான் அனுசந்தானம் பண்ணுவான். இது மாத்திரம்தான் வேணும். இதேதான் பக்தி. விருப்பம், அசைக்க முடியாத ஆழமாக இருக்கக்கூடிய அந்த விருப்பம் தான் பக்தி. அந்த பக்தி மாத்திரம் எழுந்து கொடுத்தனா சத்குருநாத்தால் அவ்வளவு சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் அவனை புரிய வைக்க வேண்டியதோ அவனை திருத்த வேண்டிய விஷயங்களோ அதெல்லாம் ரொம்ப சுலபம். ஏகாகிரமாக அந்த பக்தி வேணும். அந்த பக்தியோடு தான் இந்த ஸ்ரோதா சமர்த்த ராமதாசர் கிட்ட உட்காந்து தாஸ்போதத்தை கேட்கறான். ஏதோ அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம மனசுக்கு ஏறலை புரியலன்னு விட்டுட்டு போயிடல. அப்பப்போ மனசுல புரிஞ்ச மாதிரி இருக்கு, அப்பப்போ மனசு கலையவும் கலையிறது. புரியறதுக்கும் ஹேத்து இருக்கு, கலையறதுக்கும் ஹேத்து இருக்கு. புரியறதுக்கு என்ன ஹேத்து? சத்குருநாத்தாள் கிட்ட அப்பப்போ அந்த பிரம்மஜான விஷயங்களை போய் கேட்கறான். அவர் பண்ணக்கூடிய உபன்யாசங்களும் நிரூபணங்களும் பிரவச்சனங்களையும் போய் கேட்கறான். இது ரொம்ப முக்கியம். ஒரு சிஷ்யன் அனுசந்தானம் பண்ணுவான் அப்படின்னா எதை வச்சுன்னு அனுசந்தானம் பண்ணுவான்? சத்குருநாத்தாவுடைய வாக்கு ஏதோ அந்த வாக்கை வச்சுட்டு அனுசந்தானம் பண்ணுவான். அப்போ ஆர்வம், அசைக்க முடியாத ஒரு ஆர்வம், அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளேந்து உண்டாகிறது பக்தி. அதுக்கப்புறம் சத்குருநாத்தாள் கிட்ட அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்தி. அதுவுமே ஒரு பக்தி தானே. அங்கங்க அலையாமல் எங்கெங்கயோ போய் தெண்டாமல் சத்குருநாத்தாள் சொன்ன வாக்க மாத்திரமே கடைபிடிக்கணும். அதே விஷயத்தை பத்தி பல பேர் பேசுவா. பல பேர் பேசினா எல்லாருமே சத்தியத்தை தான் பேசுவாளா இருக்கும். ஆனா அதை கிரகிச்சிக்க கூடிய சக்தி நம்மளிடத்த இருக்கணுமே. அந்த திறமை நம்மளிடத்துல இருக்கணுமே. அதனால அனாவசியமா மேயாமல் சத்குருநாத்தாள் சரணத்தையே கட்டியா பிடிச்சுட்டு இருந்துட்டோமானால் நம்ம பக்தி, அவருடைய கட்டாட்சம், இது ரெண்டும் பண்ணக்கூடிய வேலை அகாதமானது. இந்த சிஷ்யன் அதனாலதான் அந்த பிரம்மஜானமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சமர்த்தர் எதை சொல்லறாரோ, புரிஞ்சுதோ புரியலையோ புரிஞ்சா மாதிரி இருக்கோ எதுவாக இருந்தாலும் அவன் எந்த நிலையில இருந்தாலும் ஒரு விஷயம் அவன் இடத்த நிச்சயம், எக்காரணம் கொண்டும் இந்த சரணத்தை விடுறதில்லே அப்படிங்கிற நிச்சயம். இப்ப இந்த சமாசத்தை நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையில அதுதான் நன்னா தெரியறது. மனசு கம்ப்ளீட்டா கலைஞ்சு போயிருக்கு இந்த சிஷ்யனுக்கு. கலைச்சலுக்கு காரணம் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தோமானால், ரொம்ப வசந்த விஷயத்த கலைஞ்சுன்னு இருக்கு. ஏதோ அவர் சொன்ன ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியல அப்படிங்கிறதுக்காக மனசுல கலைச்சல் இல்லை. அவர் சொன்ன வாக்கியத்தோட அர்த்தம் புரியவும் புரியறது. அந்த வாக்கியங்களை கேட்கும்போது மனசு அதுல போய் நிற்கிறது அந்த நிலையில. ஆனால் கொஞ்ச நேரம் அந்த குருடைய சங்கம் இல்லை, கொஞ்ச நேரம் அந்த குருநாத்தாளுடைய வாக்கு காதுல விழலை அப்படின்னு இருக்கும் பொழுதும் அந்த நிலையில மனசு நிற்காமல் சாம்சாரிகமான விஷயங்கள்ல டக்குன்னு அப்படியே திரும்பி விடுறது. அப்படி திரும்பும்போது சீ, நான் எனக்கு பிரம்மஜானம் உண்டாச்சுன்னு நினைச்சேனே, அது பொய்யோ அப்படின்னு தோன்றது அவனுக்கு. இப்படி மனசு உடைஞ்சு போய் இருக்கான். அந்த நிலையில சத்குருநாத்தாள் கிட்ட பேசும்பொழுது அப்படியாக்கும் இப்படியாக்கும், மனசு ஓட விடக்கூடாதாக்கும், அப்படி இப்படின்னு உபதேசம் பண்ணினாரா சமர்த்தர்? பண்ணல. அவனுடைய மனோநிலையை அறிஞ்சு பேசுறது தான் சத்குருநாத்தாளுடைய பெரிய குணம். என்னைக்குமே சத்குருநாதன் அப்படின்னு சொன்னோமானால் நம்ம ஹிருதயத்தை புரிஞ்சின்றவர் அப்படிங்கிறது தான் சத்குருநாத்தாளுக்கு டெஃபினிஷனே. நம்ம ஹிருதயத்தை புரிஞ்சுக்காதவன் சத்குருநாதனாக ஆகவே முடியாது. அதனாலதான் சத்குருநாத்தாளுக்கு மாதா பிதா பந்து ஆப்தன் எல்லா டைட்டிலும் சத்குருநாத்தாளுக்கு அதனால தான் கொடுக்குறோம்.
ஏன்னா நம்மளை புரிஞ்சினவா மாதா ஓரளவு புரிஞ்சுட்டு இருப்பா, பிதா ஓரளவு புரிஞ்சுட்டு இருப்பார், பந்து ஓரளவு புரிஞ்சுட்டு இருப்பான், ஆப்தன் ஓரளவு புரிஞ்சுட்டு இருப்பான். எல்லாரும் கலந்து கட்டியாக சேர்ந்து வச்சதுன்னா நம்மளை புரிஞ்சுண்டு எதுவோ அதுதான் குருநாதன். குருநாதன் புரிஞ்சுட்டா மாதிரி வேற எவனும் நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள இறங்கி அவர் நம்மளுக்கு விவேச்சனம் கொடுக்கறதோ விளக்கங்கள் கொடுக்கறதோ நம்ம புத்திக்கு இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் எல்லாமே நம்ம ஹிருதயத்துக்கு. புத்தி ஓரளவுக்கு மேலே சஞ்சாரம் பண்ணாது. அதனால ஹிருதயத்துக்குள்ள இறங்கிலவோ கொடுக்கிறார். இப்படி இந்த சிஷ்யன் கவலைப்படும் பொழுது, இப்படி இந்த சிஷ்யன் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்கும்போது சமர்த்தர் என்ன பண்ணினார், என்ன சொன்னார்? பிரம்மஜானத்தை கேட்டுட்டும் திரும்பி திரும்பி வழிக்கு போறையே அப்படிங்கறத நினைச்சு கவலைப்படாதேப்பா. நீ இருந்துட்டு இருந்த நிலை ஏதோ சாம்சாரிகமான இருந்துட்டு இருக்கிற நிலையில நீ பிரம்மஜானத்தை பத்தி இருக்கிற விஷயத்தை நீ உன் மனசுல செலுத்தினையே, அதுதான் வசதியானது அப்படின்னு பாசிட்டிவா பேசுறார். பாசிட்டிவா அவர் பேசுறது பாசிட்டிவா பேசணுமேனு பேசல, யதார்த்தத்தை சொல்றார். அதை சொல்லும் பொழுதுதான் வாயை விட்டு சிஷ்யன் ஒரு விஷயத்தை சொல்லல, அந்த விஷயத்தை சிஷ்யன் வாயால எடுக்கிறார். சிஷ்யன் இப்படி கன்ஃபியூஸ்டா இருந்ததுக்கு காரணம் என்ன, ஏன் அப்படி நினைக்கிறான்? பிரம்மஜானத்தை பத்தின விஷயங்கள் உங்களிடத்த தெரிஞ்சுண்டும் என் மனசு சாம்சாரிகமான விஷயத்தை ஓடி போறதுன்னு தான் வாயால சொன்ன விஷயம். வாயால சொன்ன விஷயத்தை மாத்திரம் சத்குருநாத்தால் கேட்டு பேசியிருந்தானால் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அதை செய் இதை செய்ன்னு சொல்லியிருப்பார். அதுதான் செஞ்சுட்டு இருக்கானே. இப்போ திருப்பி அவங்க அதை சொல்ல வேண்டாம் இல்லையா? அப்போ வாயால இந்த வாக்கியத்தை சிஷ்யன் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சத்குருநாத்தால் அதோடைய ஆழத்துக்கு போய் இறங்குறார். அதுக்கு காரணம் சிஷ்யன் சுத்தி வர பார்க்கிறான். என்ன மாதிரி யாராவது இருக்காளான்னு பார்க்கறான் சிஷ்யன். அவன் கண்ணுக்கு அவன் மாதிரி யாரும் தென்படல. அது தென்படாததுனாலதான் அவனுக்கு கவலை, நான் மாத்திரம் இப்படி இருக்கேனோ அப்படின்னு அவனுக்கு ஒரு கவலை. அந்த கவலையை போய் பிடிக்கிறார். நீ மாத்திரம் அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ என்ன நினைக்கிற? நான் சொன்ன விஷயத்தை நீ எப்படி புரிஞ்சுட்டு இருக்க? நீ புரிஞ்சுன்றது என்னன்னா, பிரம்மஜானியாக ஒருத்தன் இருந்தானால் சம்சாரியாக இருக்க மாட்டான். இதுதான் விஷயம். சிஷ்யன் நினைக்கிறான், ஒரு தரம் பிரம்மஜானம் உண்டாயிடுத்தினால் அப்புறம் அவன் சம்சாரியா இருக்க மாட்டான், இந்த சம்சாரத்தை இருக்க மாட்டான். இந்த சம்சாரத்தை இருக்கிறதுனா என்ன? நம்மள மாதிரி கை காலோட வளைய வருதுதான் சம்சாரத்தை இருக்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பிரம்மஜானி சம்சாரியாக இருக்க மாட்டான், அது என்னவோ சத்தியம்தான். ஆனா சம்சாரியா இருக்க மாட்டான்ங்கிறது இந்த சிஷ்யன் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கான்? சிஷ்யன் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கான்னா, பிரம்மஜானியாக ஒருத்தன் ஆயிட்டானால் ஜீவன் முக்தனாக ஆயிடுவான். ஜீவன் முக்தனாயிட ஆயிட்டானாக்கா இந்த உடலோட இந்த லோகத்தை வளைய வரமாட்டான். இதுதான் விஷயம். இதுதான் கன்ஃபியூஷனுக்கு காரணம். அப்போ சிஷ்யன் நினைக்கிறான், சத்குருநாத்தால் கிட்ட பிரம்மஜான விஷயத்தை நான் கேட்டுனுட்டேன். கேட்ட போது பிரம்மஜான விஷயம் முழுக்கவே மனசுல இறங்கி அந்த பிரம்மஜானத்தை நான் அனுபவிச்சேன். அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த உடலோட நான் வளைய வருவானே, எப்போ நான் இன்னும் இப்படியே இருக்கேனோ, எப்பவும் திருப்பவும் காமக்ரோதத்துக்கும் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பாடி அல்லோல கல்லோலத்துக்கெல்லாம் நான் ஆளா இருக்கேனோ, ஒன்னா நான் பிரம்மஜானியாக ஆக முடியாது, இவர் சொல்ற மாதிரி நான் பிரம்மஜானியாக ஆக முடியாது, அல்லது நான் எந்த பிரம்மஜான அனுபவம் பட்டேனோ அந்த அனுபவம் தப்பு. இங்கேருந்து ஆரம்பிச்சது. சொன்னது இவ்வளவு சொன்னானா, சிஷ்யன் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த காரணம் மூலமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சமர்த்தர் போய் பிடிச்சார். மூலமாக இருக்கிற அந்த விஷயத்தை பிடிச்சதுக்கு தான் கேள்வியை கேட்டார். பிரம்மஜானி இந்த லோகத்தை வளைய வரமாட்டான் அப்படின்னு சொன்னால் வியாசரை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு எங்கேயோ வேற எதையோ கேட்கிறார் அவர். சத்குருநாத்தால் கேட்ட அந்த கேள்வியோட அபிப்பிராயமே வேற. அந்த அபிப்பிராயத்துக்கு பதில்
சத்குருநாத்தால் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்காமல் சிஷ்யன் சொல்றார், வேதங்களும் ஸ்ருதியும் சொல்லித்து சுகரும் வாமதேவரும் மாத்திரமே ஜீவன் முக்தர்கள், ஆதி அந்தி என்னைக்குமே அவ ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு வேதங்கள் சாஸ்திரங்களும் சொல்றது. அப்படின்னு இருக்கும்போது வியாசர் உள்பட நான் நீ உள்பட எல்லாரும் பத்தர்கள் அப்படின்னு சொல்றான். ஹிருதயத்தை விட்டு சொல்றான். தப்பு கிடையாது. அவன் புரிஞ்சுன்றது தப்பா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும் சத்குருநாதன் கிட்ட. இது சொல்லிவிட்டான். அப்படி வா, இப்போ நீ சொன்னது என்ன, அந்த சொன்னதுக்கு காரணம் என்ன, உன்னுடைய அபிப்பிராயங்கள், அதை போய் மூலத்திலே பிடிக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு சிஷ்யனையும் ஒவ்வொரு சத்குருநாதனும் அவன் மனசுல இருக்கக்கூடிய கிளேசத்தை போய் அடியில போய் அதோட வேற பிடிக்கிறது தான் சத்குருநாதாவோட வேலை. அந்த வேரோட பிடுங்கி அங்கேருந்து அவனை தூக்கிண்டு வர்றது எப்பேற்பட்ட ஒரு கிருபை. சத்குருநாதால் மாத்திரம்தானே பண்ணுவார். எனக்கு என்னடா வேணும்னு போகிறான்னு நான் சொல்றது சொல்லியாச்சு, உபன்யாசம் பண்றது பண்ணியாச்சுன்னு சொன்னா அப்புறம் அவன் சத்குருநாதன் அவன் ஏதோ பௌராணிகன். நம்ம பௌராணிகாலை பற்றி பேசலை, சத்குருநாதாவை பற்றி பேசுகிறோம். சத்குருநாதாவோட ஹிருதயத்தோட ஹிருதயமாக இருக்கக்கூடியவர். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. எப்பேற்பட்ட ஸ்லோகத்தை எடுத்து கொடுக்கிறார் சமர்த்தர். பிரம்மஜானிகளை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் வசிஷ்டரை பற்றியும் சுகரை பற்றியும் வாமதேவரின் பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது சமர்த்தர் சொல்றார், அப்படி இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சுகரும் வாமதேவரும் மாத்திரம்தான் ஜீவன் முக்தாளா? எவ்வளவு மகான்கள், எவ்வளவு யோகிக்கள், எவ்வளவு மகத்தான ரிஷிக்கள் உனக்கு தெரியாது. இவா வந்து போனது இருந்தது உனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு பேரும் வந்து இருந்து போயிருக்காளே, அவள் எல்லாரையும் பத்தன்னு சொல்லிவிட முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை கொடுக்கிறார். பிரஹ்லாதன், நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசர், அம்பரீஷர், சுகர், சௌனகர், பீஷ்மர், தால்பியான், ருக்மாங்கதர், அர்ஜுனன், வசிஷ்டர், விபீஷணர், இது மாதிரி விபீஷணாதீன், இது மாதிரி பல பேர். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. அருமையான இடத்துல சமர்த்தர் இந்த ஸ்லோகத்தை சொல்லுறார். பேர்பட்ட பிரம்மஜானிகளை பற்றி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பாகவதாளை பற்றி பேசுறார். ஒளிச்சு வச்சிருக்கார் தாஸ்போதத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்தை சமர்த்தர். பிரம்மஜானிகளுடைய ஒரு மாத்து குறைவில்லை பாகவதர்கள். பாகவதர்கள்னா யாரை சொல்றார்? பிரஹ்லாதன் மாதிரி இருக்கிற பாகவதால சொல்றார். ஒரு மாத்து குறைவில்லை அவள்லாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகத்தில் நவயோகிகள்லேருந்து சொல்லக்கூடிய ஸ்லோகம், கவிஹி ஹரிஹி அந்தரிக்ஷா பிரபுத்தः பிப்பலாயனः ஆவிர்ஹோத்ரः துருமிலः சமசः கரபாஜனர் அப்படிங்கிற நவயோகிகள் பேரையும் சொல்லறார். இவாளாமும் இருந்து போயிருக்காப்பா. யாஹி வேகளே தோர தோர பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஆதிகருணி திகம்பர விதேகாதிக. இவாளையும் தவிர இன்னும் தோர தோர இன்னும் பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இருந்திருக்கா, பெரிய பெரிய பாகவதாள்லாம் இருந்திருக்கா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர, பிரம்மாவையும் விஷ்ணுவையும் மகேஸ்வரையும் உபசிக்கக்கூடிய பெரிய பாகவதாள்லாம் இருந்திருக்கா. ஆதி கருண திகம்பர விதேகாதிக, எவ்வளவோ பேர் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணி திகம்பராளா நிறைய பேர் இருந்திருக்கா. தத்தாத்திரேயர் இருந்திருக்கார். விதேக அப்படிங்கிறது இந்த ஜனக்கரை சொல்றாரு. இங்க இவெல்லாம் இருந்து போயிருக்காளே. இது சொல்லும் பொழுது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் வேற சேர்த்துக்கிறார். இங்க பிரம்மம் அப்படின்னு சொல்றதுனால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனையும் முக்தர்கள் அப்படிங்கிற செட்டில் சேர்க்கிறார்.
அத்வைதமாக இருக்கிறது, அத்வைத சித்தாந்தமாக இருக்கிறதுனால விதேகாதிக ஜனக்கர் உள்பட இருந்திருக்காளே, சுக வாமதேவ முக்த ஜாலே. அதனால இவாள்லாம் இருக்கா. இப்படி இருக்கும் பொழுது சுகம வாமதேவ முக்த ஜாலே, சுகரும் வாமதேவரும் முக்தர்கள். ஏரே அவகேச்சி புடாலே, மற்றவர்கள் எல்லாரும் பத்தர்கள். புடாலேனாக்கா முழுங்கி போயிட்டா, சம்சாரத்தை முழுங்கி போனவர்கள் தான் பத்தர்கள். அதனால சுகரி வாமதேவரையும் தவிர மற்ற யாரும் முக்தர்கள் கிடையாது, மற்றவா எல்லாருமே சம்சாரிகள் தான். யா வச்சனா விஸ்வாசலே, இப்பேற்பட்ட ஒரு வச்சனத்தை நீ சொன்னையே அதை விஸ்வாசம் பண்ணாது. இது மாதிரி ஒரு வச்சனத்தை விஸ்வாசம் பண்றவா யாரு தெரியுமா? தே படத்த மூர்க்க, படிச்ச மூர்க்கன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது, முக்கியமான விஷயம். பிரம்மஜானத்தை பத்தி சத்குருநாத்தாள் கிட்ட மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கணும். அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வியாக்கியானத்தை படித்து, வியாக்கியானம் எழுதினவா நல்லவாதான், வியாக்கியானம் எழுதினத்தையும் நல்லதே எழுதியிருப்பா ஒரு கால். ஆனா அந்த வியாக்கியானத்தை நீ சரியா புரிஞ்சுக்கணுமே. மேலும் அவனுக்கு தோணினபடி வியாக்கியானம் எழுதி புஸ்தகத்தை போடுறவாலும் இருக்கா. அங்க போய் மாட்டின்னு விட்டோம்னால் மனசுக்கு குழப்பம்தான் அதிகம். அதை கண்டிக்கிறார். இது மாதிரி சுகரும் வாமதேவரும் மத்தர்தான் முக்தாள், மற்றவா எல்லாரும் பத்தாள்னு நான் உனக்கு சொல்லலையே. இது ரொம்ப முக்கியம். இது நான் உனக்கு சொல்லலையே, நீயா இங்கேருந்தோ தெரிஞ்சுட்டு இருக்க. இது இப்படி இதை சொல்றவாளோ, இதை இப்படி நம்புறவாளோ, இதை இப்படி படிக்கிறவாளோ, இதை இப்படி தெரிஞ்சுக்கிறவாளோ படத்து மூர்க்கர்கள், பெரிய மூர்க்கர்கள். இப்பதான் ஒரு புது கோணத்தை கொடுக்கிறார் சமர்த்தர் அர்த்த ஓவில. தரி வேத கைசே போரிலா தே காய துமி மித்யா கேலா ஐகோல வக்தா தேதா ஜாலா பிரத்யோத்தர. இந்த சிஷ்யன் இப்பவும் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இதை ஏத்துக்க முடியல அவனால. ஏன்னா அப்படி ஏதோ ஆழமா ஏதோ படிச்சுட்டு வந்துட்டான் போட்டிருக்கான், எங்கேயோ மேய்ஞ்சுட்டு வந்திருக்கான். இதுதான் சத்குருநாத்தாளுடைய கிருப்பை அப்படிங்கிறது. சரி மேய போனேன், என்ன மேய்ஞ்சிட்டு விட மாட்டார், கை விட்டுவிட மாட்டார். நான் சொன்னதை நீ எப்போ கேட்கலையோ, நான் சொன்னதையே மாத்திரம் நீ எப்போ கேட்கலையோ எங்கிட்ட நீ வர வேண்டாம் அப்படின்னு திரஸ்காரம் பண்றது தானே. திரஸ்காரம் பண்றதுக்கா சத்குருநாத்தாள்? அழுக்கோட போவோம், நம்மள்கிட்ட இருக்கிற அழுக்க தொடச்சு விடுறதுக்கு தான் சத்குருநாத்தாள் வேணும். சிஷ்யன் சொல்றான், தரி வேத கைசே போலியே, என்ன நீங்க எப்படி சொல்றேன்? வேதம் பேர் எப்படி சொல்லித்து? சுகரும் வாமதேவரும் மத்தம்தான் முக்தாள்னு வேதம் எப்படி சொல்லித்து? தோ காய துமி மித்யா கேலா. அப்போ நீங்க சொல்றது வேதத்துக்கு விபரீதமா இருக்கு அப்படின்னு சிஷ்யனே குருநாத்தாளை பார்த்து சொல்றானே. வேதத்துக்கு விபரீதமா நீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆழமா அவன் மனசுல பதிஞ்சுடுத்து அவன் படிச்ச விஷயம். கோச்சுக்கல, சத்குருநாத்தால் கோபிச்சுக்கவே மாட்டார். அவரோட கோபம் கோபத்தை சேர்ந்ததே இல்லை, அவரோட கோபமுமே பிரேமையில தான். ஐகோன வக்தா தேதா ஜாலா பிரத்யோத்தர. உடனே வரிஞ்சுக்கிட்டு இதுக்கும் பதில் சத்துக்கு தயாராயிட்டார் சத்குருநாத்தாள். தயாராயிட்டார், பேசுறார். சரிப்பா, வேதத்தை பத்தி பேசுறியே, வேதத்தை பத்தி சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், திரும்பவும் சொல்றேன். வேதம் பேசிட்டு வரத்தை என்ன பண்ணும் தெரியுமா? பூர்வ பட்சத்தை சொல்லி சித்தாந்தம் பண்ணும். ஞாபகம் இருக்கா? சொன்னேனே, சிஷ்யனுக்கு சொன்னது ஞாபகம் வருது. ஏன்னா அவ்வளவு அழகா பேசினார் பூர்வபக்ஷ சித்தாந்தத்தை பத்தி. இதுக்கு முன்னாடி இருக்கிற சமாசங்கள்ல வேதம் ஒரு பூர்வபக்ஷத்தை சொல்லும், அப்புறம் அந்த பூர்வபக்ஷத்தை எடுத்துட்டு ஒரு சித்தாந்தத்தை பண்ணும். எதை சித்தாந்தம் பண்ணணுமோ அதுக்கு ஒன்னா மாறுதலாக இருக்கும் பூர்வபக்ஷம், இல்லை எதை சித்தாந்தம் பண்ணணுமோ அதோடு ஒரு சின்ன பாகம்தான் இருக்கும் பூர்வபக்ஷம். சித்தாந்தம் தான் முக்கியம். பூர்வபக்ஷம் எடுத்துன்னு பேசுறதுக்காக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். சித்தாந்தத்தை தான் கவனம் இருக்கணும். வேத போலிலா பூர்வபக்ஷ, வேதம் பூர்வபக்ஷத்தை சொல்லி
சித்தாந்தத்துக்கு போகும். சில பேர் என்ன பண்ணுவா, பூர்வ பட்சத்திலே இருந்து விடுவா, சித்தாந்தத்துக்கு போக மாட்டான். இப்போ நீ சொன்னையே இந்த விஷயம் பூர்வ பட்சம், நீ சொன்ன விஷயம் சித்தாந்தம் இல்லை. பூர்வ பட்சம் என்ன? சுகரும் மாமதேவரும் மத்தம்தான் முக்தர்கள், பாக்கி எல்லாரும் பத்தர்கள் அப்படிங்கிற பூர்வ பட்சத்தை எடுத்துட்டு அப்புறம் மேல அந்த வேதம் ஒரு விஷயத்தை பேசிட்டு போச்சே, அதை கவனிச்சையோ? அதை கவனிக்காமல் இங்க நின்னுட்டையே. இங்க நின்னுட்ட நீ நின்னையோ தெரியாது, யாரோ இங்க நின்னத்தை நீ படிச்சுட்டு என்கிட்ட பேசுற. மூர்க்கதையா செயல் ஆவி லட்ச. அது மாதிரி வேதம் சொன்ன பூர்வ பட்சத்துல மாத்திரமே லட்சத்தை வச்சுட்டோமானால், கவனத்தை வச்சுட்டோமானால் அவன்தான் மூர்க்கன். ஆனால் உண்மையான சாது எவனவோ, உண்மையான வித்வான் எவனோ, சாது ஆனி வித்பன்ன தக்ஷ தியாசே ஹே நமானே. சாதுக்கள், வித்பன்னர்கள், சூரர்கள், ஞான சூரர்கள்னு அர்த்தம். தக்ஷ அதாவது தயாச ஹேனமானே, அவா இதை ஒத்துக்க மாட்டா. ததாபி சரி, இப்போ ஒரு க்ஷணத்துக்கு நீ சொன்னதே சரின்னு சத்தியம்னு எடுத்துப்போம். சுகரும் வாமதேவரும் மத்தம்தான் முக்தர்கள், பாக்கி எல்லாரும் பக்தர்கள் அப்படின்னு நீ சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துப்போம். இப்போ வேதமே எப்படி பேச போறது, அப்படி குருநாதர் பேசுறாரு. இப்போ சித்தாந்தம் பண்றாரு. இப்பவே சிஷ்யன் அதை ரியலைஸ் பண்ணுவானோ மாட்டானோ தெரியாது, இவரே சித்தாந்தம் பண்றாரு. ததாபி ஹே ஜரி மாநிலே, நீ சொன்னதே நம்ம எடுத்துவோம். இப்படிதான் வேதமும் பேசும். அந்த பூர்வபட்சத்தை பட்சத்தை எடுத்துட்டு பூர்வ பட்சத்தை ஏத்துண்டு அப்புறம் அதை கண்டிக்கும். தரி வேத சாமர்த்திய புடாலே இப்படிதான் வச்சுப்போமே. நம்மளுக்கு ஏன் வேதம் தேவைப்பா? வேதத்துக்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லையே. புத்திக்கு வேலை கொடுக்கறதுக்காக போகணும் வேதத்துக்கிட்ட, இல்ல சும்மா மந்திரங்களை பாட்டம் பண்றதுக்காக போகணும் வேதத்துக்கிட்ட. வேதத்துக்கிட்ட நாம் ஏன் போகணும்? வேதத்துக்கு போறது மூல காரணம் என்ன? ஜீவன் முக்தனாக ஆகணும். அப்பேற்பட்ட வேதாந்தத்தை தெரிஞ்சுண்டு அப்பேற்பட்ட பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே வேதத்துக்கிட்ட போனோம். எப்போ இந்த லோகத்தை சுகரும் வாமதேவரும் மாத்திரம்தான் முக்தர்களா இருக்க முடியுமோ, எனக்கு வேதம் தேவையில்லை. இன்னைக்கு அப்ப அந்த வேதம் தேவை கிடையாதே. தரி வேதாச்சே வேத சாமர்த்தியம் விடாலே. அப்போ வேதத்துக்கு என்ன சாமர்த்தியத்தை சொல்லணும்? வேதத்தின் கிட்ட என்ன சாமர்த்தியம் உண்டு? வேதத்துக்கிட்ட சாமர்த்தியம் நம்மளை உயர்த்தும், நம்மளை கரையேற்றும், நம்மளை ஜீவன் முக்தர்கள் ஆக்கும், நம்மளை பிரம்மத்தோட பிரம்மமா ஒன்னும் ஆக்கி வைக்கும். இதுதான் அதோடைய சாமர்த்தியம் அல்லவா? சுகரும் வாமதேவரும் மாத்திரம்தான் முக்தர்களாக ஆக முடியும். ஆகில் வேதத்துக்கு சாமர்த்தியமே இல்லை. இப்போ வேதத்துடைய சாமர்த்தியம் முழுங்கி போச்சு புடாலே. வேதாச்சேனே உத்தரிலே நவச்சேகோனா. வேதத்தினால உத்தாரணம் ஆகும் அப்படின்னு யாரும் இருக்க முடியாது. வேதம் உத்தாரணம் பண்ண முடியாது. வேதத்தினால உத்தாரணம் நடக்காது. நவச்சேகோனா, வேதத்தினால உத்தாரம் ஆனான் அப்படின்னு எவனும் இருக்க மாட்டான். வேதா ஆங்கி சாமர்த்திய நாசே தெரியா வேதாச கோணு புசே. அப்போ இந்த வேதத்துக்கிட்ட இந்த சாமர்த்தியம் கிடையாதுன்னா இந்த வேதத்துக்கு கேள்பாரே இருக்க மாட்டாளேப்பா. கோணு புசே, வேதத்தை பத்தி எவன் பேச போறான், எவன் கேட்க போறான்? மனோனி வேதித்ய சாமர்த்திய அசே ஜன உதாராவையா. ஆனால் நீ என்ன பார்க்கிற? ஒரு சுத்தீவிர எல்லாரும் என்ன பார்க்கிறள்? சுத்தீவிர எல்லாரையும் வேதத்தை தலைக்கு மேல வச்சுன்னு கொண்டாடுறோம். வேதத்தை அப்படி கொண்டாடுறோம், எல்லாரும் பார்க்கிறையே. அப்படின்னா வேதத்தை ஆனாலும் எல்லாரும் வச்சு கொண்டாடுறோம்னா வேதத்துக்கிட்ட ஏதோ சாமர்த்தியம் இருக்கு. அப்போ வேதத்துக்கிட்ட என்ன சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, வேதம் என்ன சொல்லித்தருதோ அந்த விஷயத்துல சாமர்த்தியம் இருக்கு. வேதம் என்ன விஷயத்த சொல்லித்தருது? எப்படி உத்தாரணம் ஆகணும் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்றது. மனோனி வேதி சாமர்த்திய அசே ஜன உதராவையா. ஜலங்களை உத்தாரணம் பண்றதுக்காக வேதத்துக்கிட்ட தகுந்த சாமர்த்தியம் உண்டு. இன்னொன்னு சொல்றேன் கேளுப்பா. வேதாட்சர கடே ஜாசி தோ போலிஜே புண்ணிய ராசி. எவனுமே வேதாத்தியனம் பண்ணினவன் அப்படின்னு சொன்னோமானால் அப்பேற்பட்ட வேத பண்டிதர்களை, வேதாத்தியனம் பண்ணினவர்களை, வேதாத்தியனம் முழுக்க பண்ணாம இருந்தாலும்
கொஞ்சம் போலையாவது வேதத்தை தெரிஞ்சவனுக்கே எவ்வளவு மதிப்பு நம்ம கொடுக்கிறோம். அந்த மதிப்பை ஏன் கொடுக்கிறோம்? அந்த மதிப்பு கொடுக்கறதுக்கு காரணம் அவ நாக்குல வேதம் இருக்கிறது தானே. அவ ஜீவன் முக்தர்களா இருக்காளா இல்லையான்னு கூட அப்புறம்தான், அதை பத்தி கூட கவலையே இல்லை. ஒருவன் வேதத்தை தெரிஞ்சின்றவன், வேத மந்திரத்தை ஓதுபவன் அப்படின்னு தெரிஞ்சின்றாலே அவன் காலில் விடுறோமே. ஏன்? வேதத்துக்கு அந்த மதிப்பு உண்டு. வேதத்துடைய ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அவ்வளவு மதிப்பு உண்டு. வேதாட்சர கடே ஜயாசி, எவனுடைய நாவில வேதாட்சரங்கள் வரதோ தோ போலிஜே புண்ணியராசி, அவன்தான் புண்ணியவான் அப்படிங்கிறது பெரியோர்கள் எல்லாரும் சொல்லறா, நாமும் சொல்லுறோம், நம்புறோம், ஏத்துக்கிறோம். புண்ணிய ராசி, அவனுடைய ராசியே நல்ல புண்ணியமான ராசி. ஏன்னா அவன் வாயில வேதம் வந்தது. மனோனே வேத சாமர்த்தியாசி காயவுனே, அவன் ஜீவன் முக்தனா கூட இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுலே வேத மந்திரம் சொல்ல தெரிஞ்சது, வேத மந்திரோச்சாரணம் பண்றான் அப்படின்னு சொன்னாலே அவளை காலில் விடுறோமே. அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கௌரவம் வேத மந்திரத்துக்கு உண்டு. அவ்வளவு கௌரவம் வேதத்துக்கு எப்போ உண்டோ, வேதத்தை கிட்ட ஏதோ சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கியா இல்லையா? அந்த சாமர்த்தியம் என்னதுன்னு பார்ப்போம். மனோன வேதி சாமர்த்தியாசி காய உனே, வேதத்தினிடத்துல சாமர்த்திய குறைவு எதுவும் கிடையாது. சாமர்த்தியாசி காய உனே, வேதத்துக்கிட்ட சாமர்த்திய குறைவு எதுவும் கிடையாது. அப்போ வேதம் நம்மளுடைய கௌரவத்துக்கு யோக்கியதை உள்ளது. வேதத்துக்கிட்ட என்ன கௌரவம்? நம்மளை பிரம்மபூதர்களாக ஆக்கிவிடும் அப்படிங்கிறது தான் அதோடைய கௌரவம். அப்படிங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்காம தான் நீ சொன்ன வாக்கியம் சுகவாமதேவர் மாத்திரம்தான் முக்தர்கள், மற்றவா எல்லாரும் பத்தர்கள்னு நீ தப்பா அந்த வேதத்துடைய பூர்வ பட்சத்தை மாத்திரம் தெரிஞ்சுண்டு வேதத்துடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சிருக்காம நீ சொன்ன விஷயம். அதனாலதான் இந்த விஷயத்தை உனக்கு விளக்கி விட்டேன். எப்பேற்பட்ட தைரியத்தை கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன? யாருமே ஜீவன் முக்தர்களாக ஆகலாம். மேலதான் சொல்ல போறார், யாருமே ஜீவன் முக்தர்களாக ஆகலாம் அப்படிங்கிற தைரியம் கொடுத்ததுன்னா, அதைரியப்படாம இருந்துட்டானால் அப்போ மனசுல இருக்கிற சஞ்சலம் குறைஞ்சுடும். மனசுல இருக்கிற சஞ்சலம் குறைஞ்சு கொடுத்துனாக்கா இந்த சம்சாரத்தை இருந்துட்டே பிரம்மானுபவத்தை அனுபவிக்கலாம். அப்படிங்கிறது பெரிய விஷயத்த மேல சொல்ல போறார் சமர்த்தர். நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம